இவ்வாற நேர் மற்றும் இவ்வாற நேர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே ஜெயச்சந்திரா. ஆம்னர்களே, இன்று இவ்வாற நேர் நிகழ்ச்சியில் இன்று வெண்பத்தில் தமிழ் பாடசாலையை சேர்ந்த உயர்தர பரீட்சையில் அதி உச்ச பெறுபவர்களை பெற்ற மாணவர்கள் இருந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஆம்னர்களே, அந்த வகையில் நாங்கள் 5 மாணவர்கள் எடுத்துக் கொண்டு இருக்கின்றோம். அவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். வணக்கம் அகலவன். வணக்கம். வணக்கம் நவீனா. வணக்கம். வணக்கம் சித்தார்த். வணக்கம். வணக்கம் மானஷா. வணக்கம். வணக்கம் சுபிஸ்டிகா. வணக்கம். இவர்கள் அனைவரும் வெண்பத்தில் தமிழ் பாடசாலையிலிருந்து அண்மையில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நடத்தப்பட்ட தமிழ் மொழி மூல பரீட்சை, அதாவது தமிழை ஒரு பாடமாக கற்று மாநில மட்டத்தில் அகலவன் முதலாவது இடத்தையும் வெண்பத்தில் பாடசாலை சார்பாக, சுபிஸ்டிகா 2வது இடத்தையும், நவீனா நவரட்னம், மானஷா நடராஜ ஐயர், சித்தார்த் சிவசக்தி ஆகியோர் மாநில மட்டத்தில் 5வது இடத்தையும் இந்த பாடசாலைக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்று இணைந்திருக்கின்றார்கள். முதலில் நாங்கள் அகலவனோடு ஆரம்பிப்போம். அகலவன், நீங்கள் சொல்லுங்களேன், இந்த வெண்பத்தில் பாடசாலையில் எத்தனை வருட காலமாக தமிழை ஒரு பாடமாக கல்வி கற்றீர்கள்? நான் வெண்பத்தில் தமிழ் கல்வி நிலையத்தில் ஆண்டு 8 முதல் ஆண்டு 12 வரை படித்து வந்தேன். அது ஒரு மிகவும் நல்ல பயணமாக எனக்கு இருந்தது. ஏனென்றால் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களுடனும் நண்பர்களுடனும் ஆசிரியர்களுடனும் கலந்து பேசுவதற்காகவும் தமிழை கற்பதற்காகவும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்ப நீங்கள் எத்தனை வயசுல ஆஸ்திரேலியாவில் பிறந்தீங்களா அல்லது வேறு இடத்துல பிறந்து இங்க வந்தீங்களா? இலங்கையில இந்தியாவில பிறந்து வந்தீங்களா? நான் இலங்கையில் பிறந்தேன். ஆனால் இந்தியாவில் தான் எனது பாடசாலை ஆரம்பித்தேன். 1ஆம் வகுப்பிலிருந்து இந்தியாவில் ஆரம்பித்து பிறகு 2018 ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். ஆஸ்திரேலியா வந்தீங்க. ஏன் இந்த தமிழை ஒரு பாடமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டது? நான் இந்தியாவில் இருக்கும் பொழுதே எனது தமிழ் ஆசிரியர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஜெயந்தி மிஸ் என்று ஒருவர் இருந்தார். அவர் தமிழை பற்றிய புது புது செய்திகளை சொல்லுவார், கதைகளை சொல்லுவார். அப்பொழுது எனக்கு தமிழின் மீது ஒரு ஆர்வம் இருந்தது. அதன் பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவுடன் எனக்கு தமிழ் பாடசாலை இருப்பது பற்றி தெரியாது. அதன் பிறகு பெற்றோர்கள் 8ஆம் ஆண்டில் தமிழ் பாடசாலையில் அறிமுகப்படுத்தினார்கள். அதன் பிறகு இங்கிருக்கும் ஆசிரியர்கள் தமிழை வேறொரு முறையாக கற்றுத்தந்தது எனக்கு பிடித்திருந்தது. புது புது செய்திகளை சொன்னது, ஆய்வுகள் மூலமாக தமிழை நடத்தி சென்றது போன்றவை அவர்கள் செய்வதன் மூலமாக எனக்கு தமிழின் மீது ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதனால் இங்கு தமிழை ஒரு உயர்தர பரீட்சைக்கு பாடமாக எடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் அதை ஒரு பாடமாக எடுத்தேன். நிச்சயமாக. அகலவன், நீங்கள் ஒரு அதி உச்ச பெறுபேறை பெற்றிருக்கிறீர்கள். அதாவது மாநில மட்டத்தில் முதலாவதாக வந்திருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் கடுமையான பயிற்சியோடு எல்லாம் ஈடுபட்டிருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நான் முதலாவது வருவேன் என்று, அல்லது எதேச்சியா நடந்ததா? அதை பற்றி சுவாரஸ்யமா சொல்லுங்களேன். நிச்சயமாக ஒரு அளவுக்கு நான் எதிர்பார்த்தேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை நான் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து அதில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவர்களை நான் ஒரு முன் உதாரணமாக பார்த்தேன். அதற்கு காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருவர் பெஞ்ச்மார்க் மாதிரி செய்துவிட்டு போனார்கள். ஏனென்றால் அதற்கு முன்பு எடுத்தவர்கள் 90 மதிப்பெண் எடுத்தார்கள். அதன் பிறகு 93ஆக மாறியது, 95 என்று வரும்பொழுது அடுத்த பெஞ்ச்மார்க்கை நான் செட் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. அதனால் ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்தேன். அதற்கு தேவையான முயற்சியையும் நான் எடுத்தேன். ஆசிரியர்களும் அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அருமையிலும் அருமை. நாங்கள் இப்பொழுது சுபஸ்டிகாட்ட செல்வம். சுபஸ்டிகா, நீங்கள் சொல்லுங்க, இப்ப நீங்கள் எத்தனை வருடமாக தமிழை படித்தீர்கள்? நான் ஆண்டு 2 எங்கள் தமிழ் பாடசாலையில் தமிழை கற்றுக்கொண்டு வருகிறேன். நீங்களும் இங்கு பிறந்த நீங்களா அல்லது இலங்கையில இந்தியாவில் பிறந்து வந்தீர்களா? இல்ல, நான் இலங்கையில்தான் பிறந்தேன். இங்கு நான் 5 வயதா இருக்கும் பொழுது 5 வயதில் வந்து நீங்க உங்களுக்கு தமிழை அல்லது படிக்க வேண்டும் அல்லது தமிழ் பாடசாலைக்கு போகணும் என்று என்னென்று ஆர்வம் வந்தது? அல்லது ஒரு கட்டத்துக்கு பின்னர் போயிருக்கும், என்ன ஐயோ வேண்டாம் நிப்பம் என்று சொல்லி, என்ன HSC ஹை ஸ்கூல் போய் கொண்டு கேட்க, அதை எப்படி பார்த்து நீங்கள் எப்படி இந்த தடைய வென்ற நீங்கள்?
தொடக்கத்தில் நாங்கள் புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்தாலும் எங்கள் அடையாளத்தில் ஒரு முக்கிய பங்கை கொடுப்பது எங்கள் தமிழ் அடையாளமாகும். ம், ஆகவே அந்த தமிழை மேலும் நான் கற்றுக்கொண்டால் அதில் ம். எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது மற்றும் நான் எங்கள் தமிழ் சமுதாயத்தோடு இணைந்து வாழலாம் என்ற அந்த ஆசையினாலேயே நான் தமிழை கற்கத் தொடங்கினேன். ஆனால் இது கொஞ்சம் கடினங்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் ஆமா. அதை தாண்டி வரும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சந்தோஷம். என்றாலும் நீங்கள் வேறு பலரோடு இணைந்ததாக தேசிய மட்டத்தில், அதாவது மாநில மட்டத்தில் 2வதாக வந்திருக்கிறீர்கள். அதை பற்றி எப்படி பார்க்குறீங்கள்? எப்படி எப்படி அதை உணர்கிறீர்கள்? அதை பற்றி சொல்லுங்களேன். எப்படி இருந்தது அந்த உணர்வு? நான் 2வதா வந்துட்டேன்னோனே எப்படி இருந்தது? அத கேட்டோனே எப்படி இருந்தது அந்த உணர்வு? எனக்கு நிச்சயம் அதிசயமாகத்தான் இருந்தது. நான் ம், உண்மையாவே எதிர்பார்க்கவில்லை. நான் ம். எவ்வளவு கடின உழைப்பு போட்டாலும், எங்கள் ஆசிரியர்களின் உதவி மற்றும் நிர்வாகத்தின் உதவி இல்லாமல் நிச்சயமாக இந்த இடம் எனக்கு கிடைத்திருக்காது. கிடைத்திருக்காது. அருமை. நாங்கள் இப்பொழுது சித்தார்த்திட்ட போவோம். சித்தார்த் சொல்லுங்க. சித்தார்த் எவ்வளவு காலமாக வெண்பத்தில் தமிழ் பாடசாலையில் தமிழை ஒரு பாடமாக படித்தீர்கள்? நான் ஆஸ்திரேலியாவுக்கு 2014ஆம் ஆண்டு தான் வந்தேன். அதனால் ம். தமிழை 4ஆம் வகுப்பிலிருந்து தான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்க பிறந்தது இலங்கையில் பிறந்து அதற்கு பின் சில காலம் துபாயில் வசித்த பின் தான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். வந்தீர்கள். ஆம். நல்ல விஷயம். இப்ப என்றாலும் இலங்கையில பிறந்தாலும் சின்னல்ல வெளிக்கிட்டா கஷ்டமா இருக்கும். தமிழ் எல்லாமே மறந்துடும். என்றாலும் துபாயிலேயும் கொஞ்ச காலம் இருந்துக்கிறீங்கள். எப்படி இந்த தடையெல்லாம் வீட்ல தமிழ் கதைக்கிறீங்களா பெற்றோரோட? அல்லது எப்படி இந்த தடையெல்லாம் உடைச்சு மேல வந்தீங்க சித்தார்த்? ஓம். துபாயில் பார்க்கும் பொழுது அங்கு இலங்கை போலோ, இந்தியா போலோ தமிழை கற்றுக் கொடுப்பதில்லை. ம், அதனால் அது எனக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தாலும், ம், எனது வீட்டில் நான் முதல் மொழியாக கருதுகிறது தமிழை தான். ஏனென்றால் பெற்றோர்களோடும், எனது தங்கையோடும் நான் தமிழை தான் அதிகமாக கதைக்கிறேன். ம், அதனால் இங்கு வந்த பொழுது தமிழ் பாடசாலை என்ற ஒன்று இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் நானும் நினைத்தேன் எல்லோரும் தங்கள் வீட்டில் தமிழை கதைப்பார்கள் என்று. ம். ஆனால் அதுவும் ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. அதனால் தமிழை ஒரு பாடமாக எடுப்பது எனக்கு யோசிக்க தேவையில்லாத ஒரு முடிவாக இருந்தது. ம். நல்லது சித்தார்த். அதாவது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கள்? இப்ப இப்ப தமிழ்ல படிக்கிறது கஷ்டமா இருக்குமா? அல்லது ஒரு ஒரு லெவல் அல்ல ஒரு மட்டத்துக்கு பிறகு இலகுவாக இருக்குமா? எப்படி நீங்கள் இந்த பேண்ட் 6ல 5வது மாநிலத்தில 5வதா வந்துக்கிறீங்கள். அத பற்றி சொல்லுங்களேன். எப்படி நீங்கள் அத வெற்றி கொண்டீங்கள்? எப்படி இந்த பேண்ட் 6 எப்படி எடுத்த நீங்கள்? அத பற்றி சொல்லுங்க. ஆம், மற்றவர்களோட ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது எனது அனுபவம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே நான் தமிழை கற்றுக்கொண்டு தான் வருகிறேன். அதுவும் வீட்டில் முதன்மையாக அதை தான் பேசிக்கொண்டு வருகிறேன். ம், ஆனால் தமிழை நீங்கள் ஒரு மொழியின் ஆங்கிலம் போல் ஒரு மொழியாக பார்த்தால் நிச்சயமாக இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். ம். போக போக கடினம் கூடினாலும் நீங்கள் அதற்கு தேவையான முயற்சியை போட்டால் நிச்சயமாக அதில் மாநிலத்தின் அளவிலோ அல்லது பேண்ட் 6 அளவிலோ புள்ளிகள் பெறலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. அருமையான கருத்து. அதாவது உங்களுடைய கருத்துக்கள்லாம் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ போய் சேரும். ஏனென்றால் இப்ப எல்லாரும் தமிழ் பாடசாலையை பார்த்தால் சின்ன வகுப்புல கண்ண பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 பேர், 150 பேர் இருக்கும். கடைசியில பார்த்தா என்னோ தேஞ்சு இதா போன மாரின்னு சொன்ன மாதிரி அப்படியா போகும். ஆனா நீங்கள் எல்லாரும் அதையெல்லாம் தாண்டி நல்ல ஒரு பெறுபவரோட இருக்கிறீங்க. நாங்கள் இப்ப மானஷாட்ட போவோம். மானஷா நீங்க சொல்லுங்க. நீங்கள் எவ்வளவு காலமா வெண்பத்துல தமிழ ஒரு பாடமா படிச்சீங்க? நான் ஆண்டு 1லிருந்து 11 ஆண்டுகளாக தமிழ் பாடசாலையில் கற்று வருகின்றேன். நீங்கள் இங்கு பிறந்த நீங்களா அல்லது வேறு இடத்து இந்தியாவில் இலங்கையில் பிறந்து வந்தீர்களா ஆஸ்திரேலியாவுக்கு? ஆஸ்திரேலியாவில் தான் நான் பிறந்தேன். பிறந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு எப்படி இலகுவாக இருந்தது? தமிழ் வீட்ல எல்லாரும் கதைப்பினமா அல்லது பாட்டி இருந்தவையா? எப்படி அத கொண்டு வந்தீங்க? அத பற்றி சொல்லுங்களேன் நேயர்களுக்காக. என் வீட்டில் சிறு வயதிலிருந்தே என் பெற்றோரும் என் அக்காவுடன் நான் தமிழில் தான் பேசி வளர்ந்துள்ளேன். அதனால் ம். எனக்கு தமிழ் பாடசாலைக்கு சென்று தமிழ் பேசுவது இலகுவாக தான் இருந்தது. ஆனால் முதல் கற்பது எழுத இல்லாட்டி வாசிக்க கற்பது முதலில் கடினமாக இருந்தாலும் வளர்ந்து வர எனக்கு ஆர்வம் வந்ததால் நான் உயர்தர பாடசாலையில் நான் பாடமாக கற்றேன். கற்றீங்களா? நல்ல விஷயம். இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? மற்ற பாடங்கள் இப்ப உதாரணமா சொல்லப்போனால்,
இப்ப சில பேர் மேத்ஸுக்கு கூட வெயிட்ட குடுத்து படிக்க வேணும், அல்லது சயன்ஸுக்கு வேற வெயிட்ட குடுத்து படிக்கணும். எல்லாரும் சொல்லுவேன், நீங்க ஆக்சுவரிக்கு போங்க, மெடிசினுக்கு போங்க. அப்ப அப்ப தமிழ்ல எடுக்கிறது அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? நீங்க எப்படி தமிழ படிச்சீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி? என்ன தந்திரோபாயம் நீங்க தமிழுக்கு பேண்ட் 6 எடுத்ததுக்கு? ஏதாவது நேயர்களுக்கு சொல்லிடலாமா? பிரதான பாடசாலை வேலைகளுடன் ஒப்பிடுகையில் தமிழ் பாடசாலை வேலைகள் மிகவும் கடினமாக இருக்கவில்லை. ஏனென்றால் பிரதான பாடசாலையில் பல பாடங்கள் இருக்கின்றன. ஆனால் ம். தமிழ் கற்பதில் எனக்கு ஆர்வம் இருந்ததால் எனக்கு வீட்டு வேலைகளை செய்வது மிகவும் கடினமாக தோன்றவில்லை. அது மட்டுமில்லாமல் என் அக்கா பிரதான தமிழ் பாடசாலையில் கற்றதால் அவரிடம் உதவி கேட்டாலும் அவர் எனக்கு உதவினார். உதவினார். நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்ப நல்ல ஒரு விடயம் என்னடா அக்காவ சொன்னீங்கள். இப்ப எல்லாருக்கும் இந்த அகலவனுக்கும் ஒரு அண்ணா இருந்தபடி அப்படியெல்லாம் இருந்திருக்குது. நல்ல ஒரு கருத்து நீங்கள். அதாவது பிற பிரதான பாடசாலையை விட அவ்வளவு கஷ்டமாக இந்த ஹோம்வொர்க்கள் அல்லது இல்லாதபடியா ஆசிரியர்கள் எல்லாம் வடிவா படிப்பிச்சிருக்கணும். அது உண்மை. அதை பார்க்கக்கூடியா இருக்குது. நாங்கள் இப்பொழுது நவீனாட்ட போவோம். நவீனா, நீங்க சொல்லுங்க. நீங்கள் எத்தனை வருஷம் இந்த தமிழ் பாடசாலையில, வெண்பத்தில் தமிழ் பாடசாலையில தமிழை ஒரு பாடமா கற்றீர்கள்? நான் தமிழை முன்பள்ளியிலிருந்து படித்து வந்துள்ளேன். முன்பள்ளியிலிருந்து. ஆஹா. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பிறந்த நீங்களா நவீனா? அல்லது சின்னலே வந்து நான் ஆஸ்திரேலியாவில் தான் பிறந்து வளர்ந்த நீங்கள். எப்படி நீங்கள் பார்க்குறீங்கள் தமிழை படிக்க உங்களுக்கு இருந்த தடை என்ன? அல்லது எப்படி இதை வெற்றி கொண்டீங்க? ஒரு பேண்ட் 6 எடுக்கிறது வந்து அதுவும் ஒரு 2வது மொழியா படிச்சு எடுக்கிறது வந்து இலகுவான காரியம் இல்லை. அது நாங்கள் அதை பயப்படுத்தாட்டுறோன்னு சொல்லல. அதாவது ஒரு பெரிய ஒரு தடையா இருக்குமே நின்று ஐயோண்டு சில வேளையில உங்களோட சிந்தனை வந்து ஆங்கில டு இந்த கன்வர்ஷனா போய் வரலாம், என்ன சுத்தி வரலாம். நீங்க எப்படி பார்க்குறீங்க தமிழை படிச்சதுல? அல்லது என்ன என்ன தந்திரோபாயம்? எனக்கு முழு உதவியும் தமிழ் ஆசிரியர்கள் தான் கொடுத்தார்கள். தடை என்றால் இப்போ உதாரணமாக பிரதான பாடசாலையில் ஏதாவது பரீட்சை வந்தால் எங்களோட ஆசிரியர்கள் சரியான ஃபிளெக்சிபிளா தான் இருந்தார்கள். இப்போ நான் டீச்சர் எனக்கு இந்த கிழமை இந்த வீட்டு வேலை செய்ய முடியலை என்றாலும் அவர்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்து பரவாயில்ல நீங்க சேர்த்து கொடுக்கலாம் என்று எப்பொழுதும் அதை உடனடியாகவும் திருத்தி தந்துடுவார்கள். அப்ப எனக்கு தமிழ் ஆசிரியர்கள் தான் முழு உதவியாக இருந்தார்கள். அப்ப நல்ல ஸ்மூதா தான் எனக்கு இந்த இப்ப நல்ல விஷயம். இப்ப நீங்க பேண்ட் 6 எடுக்கிறதுன்றது வந்து ஓகே, ஒரு டார்கெட், ஒரு விஷன் வச்சு அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க, அதை அடைஞ்சிட்டீங்க. நான் 2 ஆங்கில பதத்தையும் பாவிக்கிறேன். ஒரு அடைஞ்சிட்டீங்க. அதுல மாநில மட்டத்துல 5வதுக்குள்ள வருவனு யோசிச்சீங்களா? அல்லது அது எப்படி சாத்தியப்படுது? அல்லது நீங்கள் அதுக்கான கடைசி நேரத்துல அந்த சொல்றது இறுக்கமா ஓடி படிச்சீங்களா? எப்படி நடந்தது? எனக்கு மாநிலத்தில் இடம் கிடைக்கிறது ஒரு மிக பெருமையான விடயம்தான். நான் பேண்ட் 6 வரும் என்று ஓரளவு எதிர்பார்த்தேன். மாநிலத்தில் ஒரு இடம் பெற்றது நான் சரியான சந்தோஷமாக இருந்தேன். ஏனென்றால் சரியான போட்டி. நாங்க எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு படிச்சோம். அதுவும் கடைசி நேரத்திலும் கூட நான் வீட்டு வேலைகளை உடனடியாக கொடுக்க தொடங்கிட்டேன். அது ஆசிரியர்களும் உடனடியாக திருத்தி தந்தார்கள். ஆனா எல்லாரும் கஷ்டப்பட்டு படிச்சோம். எனக்கு மாநிலத்தில் இடம் பெற்றது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்ப நாங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி திருப்பி கேட்க போறோம். அகலவனிட்டு தொடங்குவோம். இப்ப இந்த வெண்பத்தில் பாடசாலையில மறக்க முடியாத ஒரு அனுபவம்ண்டா நீங்கள் ஒவ்வொரு தரம் ஒன்றை சொல்ல போறீங்க. அகலவன் சொல்லுங்க முதலாவதா. வெண்பத்தில் பாடசாலையில எனக்கு இதை மறக்கவே இயலாது. இந்த வாழ்க்கையில எங்க போனாலும் பல்கலைக்கழகம் போனாலும் என்ன, அல்லது வேறொரு நாட்டுக்கு போனா என்ன, இதை மறக்க இயலாத ஒரு சம்பவம் ஒன்று இருக்கும். ஏதாவது ஒன்று இருக்கும். கணக்கே இருக்கலாம். ஒன்றைத்தான் நான் கேட்கிறேன். அகலவன் சொல்லுங்க, வெண்பத்தில் பாடசாலையில நீங்க மறக்க முடியாத ஒரு சம்பவம். எனக்கு வெண்பத்தில் தமிழ் கல்வி நிலையத்தில் மறக்க முடியாத ஒரு தருணம் என்னவென்றால், என்னுடைய ஆய்வினை நான் ட்ரையல்ஸுக்கு எடுத்த பொழுது அல்லது அதற்கு முந்தைய எக்ஸாமில் எடுத்த பொழுது அங்கிருந்தவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவும் அவர்கள் அதை பற்றி பேசியதும் எனக்கு அந்த ஆய்வை மேலும் நடத்தி செல்ல வேண்டும் என்ற ஊக்கம் கொடுத்தது. உதாரணமாக சிவானி மிஸ் ஆகட்டும், அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆய்வை பற்றி கூறுவதும் அல்லது அந்த தேர்வின் பொழுது அதனை நடத்துபவர்கள் அந்த ஆய்வினை பற்றி கூறும் பொழுது அது இந்த ஆய்வை பற்றி நாம் மேலும் கற்றுக்கொள்ள வேண்டும், புது புது செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஊக்கம் இருந்தது. அதனால் என்னை பொறுத்தவரை அந்த ஆய்வினை நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கும் பொழுது அந்த ஆய்வினை நடத்தியவர்கள் அதுக்கு கொடுத்த பதில் தான் என்னுடைய சிறப்பான ஒரு மறக்க முடியாத ஒரு இதுவாக அனுபவமா இருக்குது. நல்ல விஷயம். சுபஸ்டிகா, நீங்க சொல்லுங்க. வெண்பத்தில் பாடசாலையில் என்னவா இருக்கலாம்? பலது இருக்கும். எனக்கு ஒன்றை தான் கேட்கிறேன். என்ன இருக்கும் உங்களுடைய மறக்க முடியாத அனுபவம்? நான் எனது தமிழ் பயணத்தை இணைப்பு வகுப்பில் தான் ஆரம்பித்தேன். அப்ப நாங்கள்
முதல் தடவை நான் கலைவிழாக்காக மேடை நாடகம் செய்யும் பொழுது அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஏனென்றால் அந்த நாடகத்தை செய்த பின் தான் எனக்குள் ஒரு ஒரு ஆர்வம் வந்தது. தமிழை மேலும் படிக்கணும், இன்னும் உயர்தர பரீட்சைக்கு இதை எடுத்தால் இன்னும் இதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது. ஆகவே அந்த அனுபவத்தை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். மறக்கவே முடியாது. நிச்சயமா. இப்ப நாங்க திருப்பி இப்ப சித்தார்த்த கேட்போம். சித்தார்த் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பாடசாலையில மறக்க முடியாத அனுபவம் கணக்கு இருக்கலாம். ஒன்றை நீரோடு பாய்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களது போல் படிப்பை சம்பந்தமாக இல்லை. இருக்காமல் வந்து எனது நண்பர்களோடு நான் செலவழித்த நேரம் என்றுதான் நான் கூறுவேன். குறிப்பாக நாங்கள் 4ஆம் வகுப்பு அல்லது 5ஆம் வகுப்பில் இருக்கும் பொழுது எங்களுக்கு பரீட்சை நடந்தால் அந்த பரீட்சை முடிந்த பிறகு அதற்கு பின் நாங்கள் அந்த வகுப்புக்குள் இருக்க தேவையில்லை. அதனால் அந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் மட்டும் வெளியிலே என்ன வேணும் செய்யலாம். அது எனக்கு எனது நண்பர்களோடு சிறு வயதில் நான் அந்த நினைவுகளை நான் எப்பொழுதும் மறக்க முடியாது. உண்மை. அதாவது நாங்கள் பாடசாலை கேட்டா சொல்லுவாங்கள், நான் வாரதே நண்பர்களோடு நண்பிகளோடு விளையாடுவதற்குத்தான் வாரனான், படிப்பதற்கு இல்லை என்று தான் ஆரம்பத்தில் வருவார்கள் எல்லாரும். அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம் என்றால் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தை நோக்கிய ஒரு உத்வேகத்தை கொண்டு வருது. நல்ல ஒரு விஷயம். இப்ப மானசா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் வெண்முதல் பாடசாலையில? தமிழ் பாடசாலை பயணத்தில் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் என்னவென்றால் 10ஆம் ஆண்டில் நாங்கள் சந்திரமுகி என்கின்ற நாடகத்தை நாங்கள் நடாத்தினோம். கலைவிழாவில் எங்கள் வகுப்பின் இனிமையாக சேர்ந்து அனைவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை எழுதி நடந்தது மிகவும் மகிழ்ச்சியான விடயம். நல்ல விஷயம். அது நானும் பார்த்திருந்தோம். அது இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாணவர்களும் வித்தியாசமாக தாங்கள் எழுதி நடிப்பார்கள். குறிப்பாக 10ஆம் வகுப்பில் வருகின்றவர்கள். அது உண்மை. அந்த நாடகத்தை பார்த்த எனக்கு அனுபவம் எனக்கும் இருக்கின்றது. எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பாத்திரம் எடுத்தீங்க? என்ன பாத்திரம் எடுத்தீர்கள் நீங்கள் மானுஷா? நான் சந்திரமுகியாக ஆடினேன். சந்திரமுகியாவே மாறிட்டீங்களா? ரைட். நல்ல விஷயம். இப்பொழுதும் இருக்கிறது. நான் இந்த இருவட்டில் அல்லது அதில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்பொழுது நவீனாட்ட போ. நவீனா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் என்ன சொல்லுவீங்க? எனக்கு எங்களுடைய தமிழ் நண்பர்களுடன் உரையாட அந்த வாய்ப்பு இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆசிரியரும் எங்களுடன் நண்பர்களாகத்தான் பழகினார்கள். அப்ப இடைவேளை நேரத்திலும் நாங்கள் ஆசிரியர்களுடன் இருந்து உரையாடுவோம். நிறைய சிரிச்சு விளையாடுவோம். அப்ப அது கண்டிப்பாக நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்று கூறுவேன். நிச்சயமாக. ஒரு சிறு இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் இவர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். நேர்களே, இன்று நியூஸ் ஆஃப் திஸ் மாநில மட்டத்தில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து அதில் மாநில மட்டத்தில் 1வது 2வது 5வது இடங்களை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் இன்று இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் இரவு 9:30 மணிக்கு சிடி நேரம் ஒலிபரப்பாகும் என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகின்றோம். அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியில் யாராவது உலகத்தின் எந்த மூலையிலிருந்து கலந்து கொள்ள விரும்பினால் கூட நீங்கள் எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யலாம். மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 12:45 மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இப்போ திருப்பி இன்னொரு விதமான கேள்விக்கு போகிறேன். இப்போ அகலவன், நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து 6 எடுத்து மாநில மட்டத்திலும் முதலாவதாக வந்து 99 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். அதே அந்த உண்டை விட்டீங்கன்னா எனக்கு கவலை இன்னும் இருக்குது. ஏதோ இல்லை கழிப்பு கழிக்கிற மாதிரி விட்டுட்டீங்களோ தெரியல. அப்படியா? அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயம். இப்ப உங்களுடைய பயணம் எல்லாரிடையும் இந்த கேள்வி வரப்போகுது. இப்போ பேண்ட் 6 எடுத்து வந்துட்டீங்க. என்ன நடக்க போகுது? இப்ப தமிழ் வீட்டை கதைப்பீங்களா? ஓகே. இந்த தமிழ் அப்படியே ஒரு பக்கம் இருக்க போதா? என்ன செய்ய போறீங்க? தமிழோடு இருக்கிற ஆக்கள் என்ன பயணத்தோடு இருக்க போறீங்க? என்னவா இருக்க போகுது? இப்ப தமிழ் பேண்ட் 6 எடுத்துட்டீங்க. இப்ப இதுக்கு பிறகு தமிழ் என்ன அப்படியே ஒரு பக்கம் இருக்குமா? இப்ப பல்கலைக்கழகம் போனால் தமிழ்ல கதைக்கிறதுக்கு சில எல்லாரோடையும் இராது. அப்ப என்ன திட்டம் இருக்கு உங்கள்ட்ட? அகலவன் ஏதாவது இருக்குதா அல்லது இப்போதைக்கு இல்லையா? என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்னுடைய பிரதான பாடசாலையில் இப்பொழுது எடுத்திருக்கும் பாடங்கள் முடிந்தவுடன் எனக்கு தமிழில் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. ஏனென்றால் நான் ஆய்வினை நடத்திய பொழுது சிட்னி தமிழ் நூலகத்தில் இருந்த புத்தகங்களை படித்த பொழுது அதில் அவர்கள் எழுதியிருந்த விதம் எனக்கு பிடித்திருந்தது. உதாரணமாக பொன்னியின் செல்வன் நாவல் நான் படித்த பொழுது அது எப்பொழுது திரைப்படமாக வரும் என்று காத்திருக்கின்ற அளவிற்கு அந்த புத்தகம் என்னிடையே அவ்வளவு பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தி இருக்கின்றது.
அதேபோல் நானும் என்னுடைய சோழர்கள் பற்றி எடுத்த ஆய்வின் கிடைத்த தகவல்களை ஒரு புத்தகமாக ஒரு கதை வடிவில் எழுத வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது கம்பன் கழகம் போன்றவற்றில் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் அங்கு வேலை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் போட்டிகளை நடத்தலாம். அதில் நான் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகின்றேன். அருமையிலும் அருமை. நல்ல வடிவா சொன்னீங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வித்தியாசமான ஆசை இருக்கும். இந்த சொல்வார்கள தமிழ்ல உங்களோட பெற்றோட கிட்ட சின்ன சின்ன ஆசை. அது பெரிய ஆசை இல்ல. இந்த சின்ன சின்ன ஆசை தான் இந்த பெரிய ஆசையா வரலாம், அல்லது பெரிய ஆசையா வரலாம். எனிவே, நாங்கள் இப்ப சுபிஸ்டிகா அடக்கம். சுபிஸ்டிகா நீங்கள் என்ன திட்டம் வச்சுக்கிறீங்கள், அல்லது வேற ஏதாவது செய்ய விரும்புறீங்களா? நிச்சயமா எனது தமிழ் பயணம் இதோட நிறுத்தி விடாது. ம். நான் எப்பொழுதும் வீட்டில் தமிழில் பேச விரும்புகிறேன். ம். மற்றும் தமிழ் பேசும் நாடுகளுக்கு சென்று அங்கு சமூக சேவை செய்ய விரும்புகிறேன். அதனால் நான் கற்ற தமிழ் நிச்சயமாக ஒரு பெரும் உதவியாக இருக்கும். நிச்சயமாக. அருமை. இப்பொழுது சித்தார்த்திட்ட போவோம். சித்தார்த், நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசம்? நிச்சயமாக இத்துடன் எனது தமிழ் பயணம் முடியாது. அதை ம். கண்டிப்பாக கூறுவேன். ஆனால் என் உடனடியாக எனக்கு தமிழுக்கு உதவ முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ம். ஏனென்றால் பள்ளிக்கூடத்தில் இப்போது நாங்கள் எல்லோரும் 12ஆம் வகுப்பில் இருக்கிறோம். படிக்கிறீர்கள். அதனால் நமது HSC பாடங்கள், மற்ற பாடங்களில் நாங்கள் ம். அதிக கவனம் செலுத்துவோம். அதற்கு ம். பிறகுதான் எங்களுக்கு யூனி ஆப்ஷன்ஸ் எல்லாம் தொடங்கும். எந்த யூனிக்கு எந்த கோர்ஸ் செய்ய போறோம் அதெல்லாம் யோசிக்கும் பொழுது எனக்கு நிச்சயமாக தமிழுக்கு உதவ ஆசை இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ம். ஆனால் அதெல்லாம் செய்த பிறகு என்னால் முடிந்தவரை எனக்கு பல தமிழ் எனக்கு பல உறவினர்கள் இருக்கிறார்கள். ம். எல்லோருக்கும் சிறு குழந்தைகள் தமிழை கற்க விரும்புகிறார்கள். ம். ஆனால் தமிழ் பாடசாலைக்கு செல்வதில் பஞ்சம். ம். அதனால் அவர்களுக்கு நான் எனது வீட்டிலோ அல்லது அவர்களின் வீட்டிலோ எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு சிறு சிறு நேரங்களில் தமிழை சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசை இருக்கிறது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதாவது பாடசாலைக்கு வந்துதான் படிக்கணும் என்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம். நல்லது சித்தார்த். நல்ல அருமையாக சொன்னீர்கள். இப்பொழுது நாங்கள் மானஷாட்ட போவோம். மானஷா, நீங்க சொல்லுங்க. நீங்கள் என்ன திட்டம் வச்சுக்கிறீங்க? நான் தமிழ் மொழியை மீறி தமிழ் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்காக இங்கே சிட்னியில் நடக்கும் கலை இல்லாட்டி பாட்டு கச்சேரி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றி அல்லது நடாத்தி அங்கே சிறுவர்களை அழைத்து அவர்கள் இங்கு வந்து தமிழ் கலை மற்றும் கலாச்சாரத்தை கற்பதற்கு நான் ஊக்குவிப்பேன். நிச்சயமாக. நீங்கள் ஏதாவது கலையை பயின்று கொண்டிருக்கிறீர்களா? நான் நடனம் ஆடுவேன் மற்றும் நான் வீணையை கற்கின்றேன். வீணையை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். வீணையில கற்க நடனம், அதாவது பரதநாட்டியம். அப்ப அரங்கேற்றம் ஒன்று செய்ய வேண்டும் உண்டு அவா? ஆசை இருக்கின்றது. இறைவன் அருள். நல்லது. நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள். என்றால் உங்களுடைய திறமை அல்லது ஆற்றலை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது எப்படி தமிழோடு இருக்கிறீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள், முன்னரே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நவீனாட்ட போவோம். நவீனா, நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் என்ன திட்டம் வச்சுக்கிறீங்க? இப்பொழுது எனக்கு ஒரு திட்டம் இல்லாட்டிலும் எனக்கு கண்டிப்பாக தெரியும் தமிழ் எதிர்காலத்தில் உதவும் என்று. ஏனென்றால் உதாரணமாக பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் போது அங்க மற்ற தமிழ் மாணவர்களுடன் நாங்கள் தமிழில் உரையாடலாம். ஏனென்றால் இனத்தை சேரும். மற்றும் நான் கேட்டிருக்கிறேன் சில மாணவர்கள் தமிழ் படிக்காம விட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு போன பின் அங்க அடடா இந்த பிள்ளைகள் எல்லாம் தமிழில் கதைக்கிறனவே என்று பயந்து அவர்கள் தமிழை படிக்க அந்தரப்படுகிறார்கள். அப்ப கண்டிப்பாக தமிழ் எப்போதும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் உதவும். அதுவும் நான் HSC முடிந்த பின் நேர்மையா தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு வந்து உதவ விரும்புகிறேன். அருமையான கருத்து. உங்களை போன்ற ஒரு கருத்து நான் இந்த வானொலியில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களுக்கு முன்னர், 6 வருடம் 7 வருடத்துக்கு முன்னர் ஒரு மாணவி எனக்கு பகிர்ந்து கொண்டது. அவரெல்லாம் 6ஆம் வகுப்புடைய தமிழை விட்டு விட்டார். ஆனால் சிட்னி என்ன சொல்வது, இந்த ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குமே, அதில் நடக்க அங்கே நாடகம் நடிக்க வரைக்கும் அவர் தமிழ் நாடகம் நடிக்கிறார் பாடமாக்கி. ஆனால் ஆங்கிலத்தில் என்னோடு பேசுகின்றார். அப்பொழுது வானொலியில் பேசுகின்ற பொழுது அவர் ஆங்கிலத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஸோ ஐ மிஸ் த பஸ் அண்ட் ஐ வுட் ஹவ் பீன் ட்ரைண்ட் ஓர் சம்திங் என்று அவர் சொல்லியிருந்தார் ஆங்கிலத்தில். அந்த பதிவு என்னிடமும் இருக்கின்றது இப்பொழுது. அப்பொழுது பல்கலைக்கழகத்தில் போகின்ற பொழுது எல்லோரும் பிற மொழி, உதாரணமாக ஹிந்தி பேசுகிறவர்கள் ஹிந்தியோடு காய்ச்சி கொண்டிருப்பார்கள், இட்டாலியனோடு காய்ச்சி கொண்டிருப்பார்கள். நீங்கள் மட்டும் ஆங்கிலத்தில் பேசுகின்ற பொழுது உங்களுடைய பாசை எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தமிழில் பேசுங்கள் என்றால் உங்களுக்குள்ள மட்டும்தான் கேட்கும். ஆகவே அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அது ஆடல் பாடலாக இருக்கலாம், எல்லாம் இருக்கும். நல்ல ஒரு விடயம். எனக்கு ஒரு 6 வருடத்துக்கு பின்னர் இன்னொரு நேர் இதில் சொன்னது சந்தோஷமா இருக்கின்றது. இன்னொரு கேள்விக்கு போவோம் எல்லாரிடமும். இப்ப இதெல்லாம் செய்துட்டோம், ஒரு மறக்க முடியாத சம்பவம் வந்துட்டது. இப்ப
இது எல்லாரும் தனித்தனியத்தான் இருக்கிறோம். இப்ப இதான் எங்களுக்குள்ள ஒரு இது. நீங்கள் ஏதாவது கூட்டாக சேர்ந்து ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு தெரியவில்லை. ஏதாவது இருக்கின்றதான்னு சொல்லி. உதாரணமாக ஒரு என்ன சொல்றது? கலையை வளர்ப்பது. அது மானசேகரே குறிப்பிட்டது போல. அல்லது ஒரு ஒரு திரையோடு ஒரு பாடலை உருவாக்குவது. அல்லது ஒரு தமிழ் அல்லது அல்லது ஆங்கிலத்தை உள்ளடக்கியதாக ஒரு யூடியூப். இப்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் யூடியூப் அப்படி ஏதாவது திட்டம் நான் யாராவது நீங்கள் உங்களுடைய ஒலியை குறைத்து பேசலாம். நீங்கள் ஏதாவது உங்களுக்குள்ள மனதுக்குள்ள வச்சுக்கிறீங்களா? இப்படி ஒரு யூடியூப்ல நான் ஒரு தமிழை எடுத்து கதைச்சு அல்லது இப்படி ஆட வச்சு அல்லது பாட வச்சு இப்படி செய்யணும் அல்லது இப்போ எல்லாம் கேமரா எல்லாம் தேவையில்லை. வீடியோ கையடக்க தொலைபேசியிலே இதை விட திறமா எல்லாம் எடுக்கலாம். அப்படி ஏதாவது யோசனை அல்லது மற்றொரு இணைய வேண்டும் அல்லது உலகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களோடு தமிழோடு இணைய வேண்டும் என்றொரு விருப்பம் அல்லது சிந்தனை உங்களிடம் யாரிடமாவது இருக்கின்றதா? அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்களேன். யாராவது இருக்கின்றதா? அல்லது என்ன செய்யலாம் நாங்கள் அதுக்கு? அல்லது நீங்கள் என்ன யோசி எங்களுக்கு விளங்குகிறது நீங்கள் பரிணாமமாக படித்து கொண்டிருக்கிறீர்கள். கூடுதலாக சித்தார்த் குறிப்பிட்டது போலவே அது டூ ஏர்லி அல்லது முன்னுக்கே இருக்கலாம். ஆனால் அப்படி ஏதாவது சிந்தனைகள் அல்லது மானசா அதை கொஞ்சம் தட்டி சென்றிருக்கின்றார். வேறு யாராவது அப்படி ஏதாவது சிந்தனை இருக்கின்றதா? அல்லது என்ன செய்யலாம்? நாங்கள் இந்த தமிழை இப்போ வருவதற்கு தமிழ் பிள்ளைகள் கூடுதலாக பாடசாலையில் HSC நோக்கி போவதற்கு அல்லது நாங்கள் என்ன செய்யலாம்? அது பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது உங்களை போன்ற உங்களுடைய தம்பி தங்கைகளாக இருக்கலாம். என்ன செய்ய வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது அவர்களை தமிழை படிக்க தூண்டுவதை பார்க்கும் விதத்தில் இருக்காட்டியும் தமிழ் கலைகளை பார்க்கும் பொழுது நான் எனது ஆய்வுக்கு எடுத்த தலைப்பு தாலாட்டு பாடல்கள். அதுவும் இன்றைய காலத்தில் தாலாட்டு பாடல்கள் குறைந்திருப்பதை தான் எனது முக்கிய கருத்தாக நான் கொண்டு எடுத்தேன். நான் அந்த சிறு வருடங்கள் சென்ற பிறகு அந்த தலைப்பை மீண்டும் ஆராய்ச்சி ஒழுங்காக இன்னும் ஆழமாக ஆராய்ந்து தாலாட்டு பாடல்களை உலகில் இருக்கும் எல்லா தமிழர்களுக்கும் எடுக்கக்கூடிய விதத்தில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டிய ஒரு சிந்தனை இப்பொழுது இருக்கிறது. நிச்சயமாக அதை செய்வேன் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அருமை. அதான் வேணும். என்றால் இப்ப நீங்கள் அடுத்த தலைமுறையினுடைய நீங்கள் தான் பயணிக்க போகிறீர்கள். அப்பொழுது இப்ப இந்த தலைமுறை புலம்பெயர்ந்த தேசத்தில் தமிழ் தலைமுறை இல்லை என்றால் உங்களுடைய கைகளில் தான் முழுத்தும் வந்து விழப்போகின்றது. என்றால் இன்னொரு கட்டத்தில் புலம்பெயர்ந்து இந்தியாவிலிருந்தோ இலங்கையிலிருந்தோ அல்லது மக்கள் வருவார்களோ என்று தெரியாது. நீங்கள் தான் நாளைய தமிழை இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் அழிய விடாமல் பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு வந்து சேர்ந்து விடும். அது விரும்பியோ விரும்பாமலோ வந்துவிடும். நல்ல ஒரு கருத்தை அதைத்தான் உங்களை கேட்டிருந்தேன். வேறு யாராவது சொல்ல விரும்புகிறீர்கள்? ஏதாவது உங்களுடைய சிந்தனை இருந்தால் சொல்லலாம். நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய நேயர் தான், நீங்களா நேயர்? என்னை பொறுத்தவரை சிட்னி தமிழ் லைப்ரரியில் இருக்கும் புத்தகங்களை தமிழ் மாணவர்களிடம் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எங்கள் பாடசாலையில் இருந்து பெரும்பாலானவர்கள் சிட்னி தமிழ் நூலகத்தில் இருந்துதான் புத்தகங்களை எடுத்துக்கொண்டார்கள். அங்கு எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை வாசிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கின்றன. எனவே அந்த புத்தகங்களை இப்பொழுது தமிழ் பாடசாலையில் படிப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது எந்த தமிழ் பாடசாலையில் படித்தாலும் அவர்களிடம் அந்த புத்தகத்தை சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏனென்றால் அந்த புத்தகங்கள் பயன்படும் விதத்தில் அவர்களிடம் சென்றடைய வேண்டும். இப்பொழுது பலரும் ஆய்வு நடத்தும் பொழுதுதான் அவர்களுக்கு தேவையான நூல் இல்லாமல் அவர்கள் இந்தியாவில் இருந்தெல்லாம் எடுக்கின்றார்கள். ஆனால் தமிழ் நூலகத்தில் அப்படிப்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றை அவர்களிடம் சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அருமையிலும் அருமை. சந்தோஷமா சொல்லுங்க. அருமையா இருக்கின்றது. நான் நிறைவாக ஒரு கேள்வி கேட்க போறேன் எல்லாரிடமும். ஒவ்வொருதன் பின்ன சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு, அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், பாப்பா யாரா இருக்கலாம், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு தமிழ் சம்பந்தமாக நீங்கள், அதாவது நீங்கள் யோசிக்க வேண்டாம் நான் சொல்லுவதற்கு சின்ன பையனே ஒன்றும் இல்லைன்னு, நீங்கள் உங்களுடைய கருத்து ஒன்று இருக்கும் உங்கள்கிட்ட. என்ன நீங்கள் உயர்தரம் படிச்சு கொண்டு ஏதோ ஒன்று இருக்கும் உங்களுடைய மனதில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் யாராவது ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த நிகழ்ச்சியை பெற்றோர்கள் கேட்கிறார்கள் என்றால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தமிழை சிறு வயதில் இருந்தே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்யுங்கள். நான் முன்பள்ளியே தமிழை படித்ததால் நான் தமிழ் தான் முதல் படித்தேன் ஆங்கிலத்தை விட. சில பெற்றோர்கள் பயப்படுவார்கள், அச்சோ என்ற பிள்ளை ஆங்கிலத்தை கதைக்க கடினமாக இருக்கும் என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை கடினமாக இருக்கவில்லை. அதனால் தமிழை கட்டாயம் சிறு வயதிலிருந்து படிக்க இயலும் என்றால்
உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ, தமிழ் பாடசாலைக்கு அனுப்பி வைங்கன்னு தான் நான் கருதுகிறேன். நல்ல விஷயம். சரி, நல்ல விஷயம். நான் நவீனா சொல்லிட்டா. அடுத்தவே யார் சொல்ல போறீங்க? சரி, அகலவன் சொல்லுங்க. நான் இந்த நிகழ்ச்சியை மாணவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் நான் அவர்களை தமிழின் மீது ஆர்வம் செலுத்த சொல்லிதான் கூறுவேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் நான் இந்தியாவில் படித்த பொழுது எனது தமிழ் மீது அவ்வளவு பற்று இல்லாமல் இருந்தது. ஆனால் இங்கு வந்த பிறகு தேடி தேடி படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டானது. நான் எப்பொழுது அதை ஆரம்பிக்க தொடங்கினேனோ அப்பொழுது தமிழ் என்னிடம் வந்தது போல உணர்வு என்னிடம் இருந்தது. அதனால் நீங்கள் தேடி தேடி படித்தாலே உங்களுக்கு தமிழின் மீது உள்ள ஆர்வமும் அதை நாம் நல்ல வகையாக எடுக்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு தோன்றும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. அருமையிலும் அருமை. அடுத்து யார் சொல்ல போறீர்கள்? சிதா சொல்லுங்க. நீங்களே சொல்லுவீங்கள். சிதா சொல்லுங்க. என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு ஆட்களுக்கு. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சிறுவர்கள் அல்லது மாணவர்களுக்கு நீங்கள் ஹை ஸ்கூலுக்கு வந்த பிறகு உங்களுக்கு படிப்பினால் உங்களுக்கு உண்டாகும் மன அழுத்தம் மிகவும் கூடவாக சில நேரங்களில் தோணலாம். அதனால் சிறு வயதிலிருந்தே தமிழை நீங்கள் உயர்தர பரீட்சைக்கு ஒரு பாடமாக எடுக்காட்டி கூட ஒரு அவுட்லெட்டாக யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் ரிலாக்ஸ். அப்படிதான் நான் முதலில் தமிழை யூஸ் பண்ணேன். ஏனென்றால் தினமும் மேத்ஸ், இங்கிலீஷ் இப்படியான பாடங்கள் செய்த பிறகு சனிக்கிழமை வரும் பொழுது தமிழை எனது நண்பர்களோடு சிரித்து மகிழ்ந்து படிக்கக்கூடியதாக இருந்தது. எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. எனது மன உளைச்சல் குறைத்தது. அதனால் உங்களுக்கு பரீட்சைக்கு ஒரு பாடமாக எடுக்க விருப்பம் இல்லாட்டியும் தமிழை படிங்கள் என்றுதான் நான் கூற விரும்புகிறேன். அருமை, அருமை. சரி, இப்ப சுபஸ்டிகா நீங்க சொல்ல போறீங்களா? நீங்களே என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நாங்கள் புலநாட்டில் தமிழங்கள் அடையாளத்தில் ஒரு முக்கிய பங்கை கொடுக்கிறது. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் அதை இழக்கக்கூடாது. மற்றும் தமிழ் என்பதில் பேச்சு, எழுத்து மட்டுமல்ல, எங்கள் கலாச்சார விழுமியங்கள் பல இருக்கின்றன, நாங்கள் வரலாறு இருக்கிறது. ஆகவே இதை அனைத்தும் நாங்கள் அறிந்திருப்பது எங்களுக்கு நல்ல, உங்கள் அடையாளத்திற்கும் நல்ல. நல்ல விஷயம், நல்ல விஷயம். சரி, மானஷா நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு தமிழ் கற்க வேண்டும். அது மிகவும் முக்கியமான விடயம் என்று கூற வருகின்றேன். ஏனென்றால் எங்கள் தமிழ் கலாச்சாரம், கலையை கற்பதை விட நாங்கள் தமிழ் பாடசாலையில் உயர்தர பரீட்சைக்கு தமிழை ஒரு பாடமாக எடுத்தால் அக்சலரேட் சப்ஜெக்டாகவும் செய்யலாம். அப்ப மற்ற பாடங்களுக்கு முன்பே தமிழை முடித்து விட்டால் இந்த மற்ற பாடங்களில் கவனம் செலுத்த அதிக நேரம் இருக்கும் 12ஆம் ஆண்டு. நல்ல ஒரு கருத்து. அதாவது மானஷா என்ன சொல்ல வாராண்டா, தமிழ் பாடசாலையில கூடுதலான மாணவர்கள் எல்லாரும் ஒரு வருடம் முன்னுக்கு எடுத்துருவார்கள். அப்ப அவை மேத்ஸோ அல்லது கெமிஸ்ட்ரியோ அல்லது வேற செய்ய போறோம்னா அதுல கூடுதலான கவனத்தை செலுத்தி எடுக்கலாம்னு தான் மானஷா சொல்லிக்கிறார். நல்ல ஒரு கருத்து. அதைத்தான் கூடுதலான தமிழ் பாடசாலைகள் மாணவர்களுக்கு செய்து வருது. நல்லது மாணவர்களே, இவ்வளவு நேரம் குறிப்பாக அருமை. கொஞ்சம் தமிழோடு தமிழ் வாழும் என்று உங்களுக்கு தெரியாது. இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து பல உள்ளங்கள் முகநூல் வாயிலாக பார்த்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய தமிழை கேட்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஆனந்தம் ஏற்படுகிறது. இங்கு பிறந்தவர்கள் சிறுவர்களாக இருந்து ஒரு மாநிலத்தில் நல்ல பெறுபவர்கள் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் தமிழ் வாழ நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள். அதாவது உங்களுக்களால தமிழ் வாழுது. அதுக்கு நீங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்குது. அந்த வகையில இதில் கலந்து கொண்ட அகலவன் ஸ்ரீஸ்கந்தராஜா, நவீனா நவரட்னம், சித்தார்த் சிவசக்தி, மானஷா நடராஜ ஐயர், சுபஸ்டிகா சுரேந்திரன், இவர்கள் அனைவருக்கும் இந்த ஏடிபிசி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் வகையிலும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமல்லாமல் நீங்கள் மென்மேலும் உங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், அத்தோடு தமிழிலும் நீங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஒவ்வொருத்தராக பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நீர் நிகழ்ச்சியில் இன்று கலந்து சிறப்பித்திருந்தார்கள் பென்பத்தில் தமிழ் பாடசாலையை சேர்ந்த நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 1ஆம், 2ஆம், 5ஆம் இடங்களை பெற்றுக்கொண்ட அகலவன் ஸ்ரீஸ்கந்தராஜா, சுபஸ்டிகா சுரேந்திரன், சித்தார்த் சிவசக்தி, மானஷா நடராஜ ஐயர், நவீனா நவரட்னம் அவர்கள்.
மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேர்களே.